இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா மாநாடு திரைப்படத்திற்கு பின்பு எடுத்த கஸ்டடி விக்டம் என்கிற ஒரு வெப்தொடர் மன்மதலியில என எந்த ஒரு திரைப்படமுமே கை கொடுக்கவில்லை. அதாவது வெங்கட் பிரபு அவர்களுக்கு கோவா, சரோஜா, சென்னை 6,28,000 போன்ற ஜாலியான திரைப்படங்கள் மட்டும்தான் கை கொடுக்கும். அவரிடம் சரக்கு தீர்ந்தது என பல பேச்சுகளும் எழுந்து வந்தது. வெங்கட் பிரபு அவர்கள் கூட பல முறை நம்ம அஜித் சாரை நேரில் சந்தித்தும் அவருக்கு கதைகளை ரெடி பண்ணியும் மகாதா திரைப்படத்திற்கு பிறகு இன்று வரை நம்ம அஜித் சார் செவி சாய்க்காமல் இருந்து வருகிறார். ஒரு கட்டத்திற்கு மேல பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் வெவ்வேறு திரைப்படங்களை சென்றிருப்பதாகவும் அஜித் சாரிடமிருந்து எந்த ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் வரவில்லைங்க. இதற்கிடையில எதிர்பாராத விதமாக தளபதியிடமிருந்து அழைப்பு வந்து இவர்களுடைய கூட்டணியில் கோட் திரைப்படம் 99% முடிந்திருக்கு. மேலும் விஜய் சார் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு முன்பு அவருடைய இந்த திரைப்படத்தில் முடித்திருப்பதாகவும் இப்பொழுதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போய்கொண்டு இருக்கான். திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இருந்து வருவதும் அதற்காக தான் படத்துடைய வேலைகள் இன்னும் இழுத்துக்கொண்டே இருக்கு. விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பம் மற்றும் ஏஐ போன்ற நவீன டெக்னாலஜிகள் இந்த திரைப்படத்தில் இறந்து போன கேப்டன் அவர்களை மீண்டும் திரையில் காட்ட இருக்காங்க. ஏற்கனவே இந்த திரைப்படத்தில் விசில் போடு பாடலை தளபதி தான் பாடியிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம கோட் திரைப்படத்தில் மற்றொரு பாடலை நம்ம விஜய் சார் தான் பாடியிருக்காராம். அந்த பாட்டுடைய வரிகள் மிகவும் பிடித்து போக வெங்கட் பிரபு அவர்களிடம் சண்டை போட்டு பாடியிருக்காரு நம்ம தளபதி அவர்கள். வெங்கட் பிரபுவிற்கு இதில் விருப்பமில்லை என்றும் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஜூன் 22 தளபதியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்று போக இருக்கான். சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் கோட் திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிள் கேட்பதற்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.